ஹலோ மனிதர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, டாக்டர் ஆர்ஜே பாலாஜி அவருடைய டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் நடித்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வந்துட்டு கருப்பு. ஸோ கருப்போட ட்ரெய்லர் வருது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்தே சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, மித்த எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி கூட சேர்ந்து சூர்யா அவர்கள் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னும் போது ஒரு சூப்பரான ஒரு கதையாக தான் சூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு டீசரானது அந்தளவுக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னே தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ எப்படின்னா, வழக்கமாக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ட்ரெய்லர்லேருந்து ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து சும்மா அவர் நடந்து வர்றது இல்லை திரும்பி பார்க்குறது இந்த மாதிரி வந்துட்டு அங்கங்கே ஒரு சில ஷார்ட்ஸ் காட்டிட்டு கடைசியாக வந்துட்டு அவரோட ஃபேஸை காட்டி இதான்ப்பா டீசர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முடிச்சிருவாங்க. பட் ஆனால் இந்த ஒரு டீசர் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ ஸ்டோரி வைஸ் வந்துட்டு பெருசாக கதை சொல்லலை அப்படின்னாலுமே வந்துட்டு அதுலேருந்து முக்கியமான ஷார்ட்ஸ்லாம் எடுத்து ஸோ இந்த ஒரு டீசரானதை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ்அப் கொடுக்கலாம் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு. ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக தான் இருந்துச்சு. அப்படி ட்ரெய்லர் ஓப்பன் ஆனோடனே ஒரு கருப்புசாமி கோவில் இருக்குது, ஆல்ரெடி வந்துட்டு பார்த்துருந்துருப்போம். ஏற்கனவே போஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஒரு கோவில்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கோவிலில் வந்துட்டு இந்த சாமி வந்துட்டு மிளகா அரைச்சி எது பண்ணாலும் வந்துட்டு கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அவர்கள் ஸோ லுக் வைஸ் ரொம்ப சூப்பரான ஒரு சூர்யாவை காட்டியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வழக்கமாக வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு வக்கீல், அதுக்கப்புறம் வந்துட்டு கருப்பை வச்சுட்டு காலா இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வக்கீலை வச்சுட்டு எதற்கும் துணிந்தவன் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி கதைன்றதே இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ ஆர்ஜே பாலாஜி டெஃபினட்டாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டச் பண்ணியிருக்க மாட்டார். பட் இதில் வந்துட்டு ஒரு சூர்யா வக்கீலாக இருக்கார், இன்னொருத்தவர் அவருடைய ஃபாதர் மாதிரி இருக்குது. ஒருவேளை இப்படி இருந்த சூர்யா அப்படி ஆயிட்டாரா அப்படின்றதில்ல, டியூயல் ரோலா இல்லை ஒரே சூர்யா தான் இந்த மாதிரி 2 கெட்டப்பில் வாராரா அப்படின்றது டெஃபினட்டாக தெரியல. பட் ஃபைட் சீன்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க படத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாங்ஸ் வைஸுமே ரொம்ப பயங்கரமாக ஷூட் பண்ணியிருப்பார் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அப்படின்றது விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க யூஸ் பண்ணி இந்த கலரிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி ரெட் கலர் தீமாக இருக்கட்டும், அந்த ஒரு வார்ம் கலராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாயை பற்றி டெஃபினட்டாக பேசி ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் தேட்டருக்குலாம் எந்த ஒரு இதுவுமே ரிலீஸ் ஆகலை. பட் ஆனால் இந்த பையன் ஒரு 7-8 படம் சைன் பண்ணிட்டா, இவர் என்ன பெரிய அனிருத்தா அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஒரு டீசர் பார்க்கும்போதும் ஸோ ஒரு நீட்டான ஒரு மியூசிக்ன்றது சாய் அவர்கள் கொடுத்துருக்காரு. இந்த டீசருக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு சூப்பரான நீட்டான டீசராக ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ 4 மணிக்கு ஏதோ ஒரு படத்தில் அப்டேட் வருது, சூர்யா அவர்கள் படத்தில் அடுத்த படத்துக்கான அப்டேட் வருது அப்படின்ற மாதிரிலாம் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன அப்டேட் ஆனது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா, பை பாய்.